நமஸ்காரம். ஜோதிடம் உண்மையா பொய்யா? இந்த காலகட்டத்தில் பல வகையான ஜோதிட முறைகளை பல ஜோதிடர்கள் பின்பற்றுகின்றனர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், டிஎன்ஏ ஜோதிடம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள்லாம் ஒருவரின் எதிர்காலத்தை 100% சரியாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு எளிமையான பதில் இல்லை. 90% தான் சரியாக கணிச்சு சொல்ல வாய்ப்பு இருக்குது. 10% முடியவே முடியாதுன்னு சொல்லலாம். அது என்னங்க 10% முடியவே முடியாது அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த 10% சொல்ல இறைவன் தான் அருள் புரிய வேண்டும். இறைவன் தான் சொல்ல முடியும். சரிங்களா? இங்கே இருக்க ஜோதிடர்கள் யாரும் இறைவன் கிடையாது. எனவே 100% சரியாக சொல்ல முடியாது. 90% சரியாக சொல்ல வாய்ப்பு உள்ளது. அது என்னங்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்றீங்க? அப்போ சரியாக சொல்ல முடியாதா 90% கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இந்த வாய்ப்பு உள்ளது என்பதை நாம் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, ஜோதிடத்தில் அவர்களுக்கு உள்ள திறமை. 2வது, தெய்வத்தின் அருள். என்னதான் ஜோதிடத்தில் திறமசாலியாக இருந்தாலும் தெய்வ அருள் இல்லை என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் தப்பாத்தான் போகும். சரிங்களா? ஒருவரோட எதிர்காலத்தெல்லாம் தெய்வத்தின் அருள் இல்லாமல் வெறும் கணிதத்தை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இறைவன் நினைச்சா நீங்கள் சொல்லக்கூடிய பலன்களை செகண்டில் மாற்றி விட்டு போயிட்டே இருப்பார். இல்லைப்பா இந்த எல்லா தசா பற்றி உனக்கு நல்லா இல்லைப்பா, நீ எதுவும் பண்ணாதப்பா, 6 மாதத்துக்கு உனக்கு கஷ்ட காலம். அவர் எதேச்சியா அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு ஒரு தொழில் ஆரம்பிப்பார். அந்த தொழில் நல்ல லாபத்தில் ஓடும். காரணம் தெய்வத்தின் அருள். சரிங்களா? தெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் 90% சரியாக இருக்க வாய்ப்பு உள்ளது. சரிங்களா? சரி, ஜோதிடம் பொய் அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்கு சொல்லக்கூடிய மேஜராக ஒரு கேள்வி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் என்பது ஜியோசென்ட்ரிக் தியரி, அதாவது பூமியை மையமாக கொண்ட கொள்கையை அடிப்படையாக கொண்டது. ஆனால் உண்மையில் சூரிய குடும்பம் என்பது சூரியனை மையமாக கொண்டது, அதாவது சோலார் சென்ட்ரிக் தியரி அல்லது ஹீலியோசென்ட்ரிக் தியரின்னு சொல்லுவாங்க. சூரியனை சென்டர்லாம் வச்சுக்கிட்டு மற்ற கோள்லாம் சுற்றி வருது. எனவே அடிப்படையிலேயே ஜோதிடம் தப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஜோதிடத்தோட அடிப்படை கூட தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜோதிடம் என்பது என்னை அடிப்படையாக கொண்டது. நான் தான் நடு சென்டர். நான் எங்கே இருக்கேன்? பூமியில் இருக்கேன். பூமியில இருந்து மற்ற கிரகங்களை பார்க்குறேன். மற்ற கிரகங்கள் எப்படி சுற்றி வருது, நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதை அடிப்படையாக வைத்து உருவாக்கியது தான் ஜோதிடம். சரிங்களா? எனவே பூமி தான் நடு. நான் இருக்க இடம் தான் எனக்கு சென்டர். நான் ஒன்றும் சூரியனில் இல்லை. எனவே என்னை அடிப்படையாக கொண்டு, என்னை சுற்றியுள்ள விஷயங்களை அடிப்படையாக கொண்டு, அதன் இயக்கங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கியது ஜோதிட முறை. எனவே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஜியோசென்ட்ரிக் தியரி தான் கரெக்ட். ஏன்னா நான் தான் சென்டர். ஓகேங்களா? 2வது, சந்திரன் ஒரு கோள் கிடையாது, துணைக்கோள், சேட்டிலைட். சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம், கோள் இல்லை, அதனால ஜோதிடம் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பேருங்க. சந்திரனுக்கு சந்திரன்னு நாம தான் பேர் வச்சோம். அதே மாதிரி ஒரு கோள், துணைக்கோள்னு நாம தான் பேர் வச்சோம். சூரியனுக்கு சூரியன்னு நாம தான் பேர் வச்சோம். அது ஒரு நட்சத்திரம், கோள்னு நாம தான் பேர் வச்சோம். இந்த பேரை மாற்றவும் முடியும். இப்போ கேள்வி என்னன்னா, சந்திரன்னு அங்கே ஒன்று இருக்கா இல்லையா, சூரியன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இல்லாத ஒன்று சொன்னால் கூட நீங்கள் கேட்கலாம். இருக்கிறதுக்கு பேரை மாற்றிக்கிட்டா என்ன? ஒரு காலகட்டத்தில் புளூட்டோ ஒரு கிரகம்னாங்க சூரிய குடும்பத்தில். அதுக்கப்புறம் புளூட்டோ இல்லைங்கிறாங்க, இப்போ இருக்குங்கிறாங்க, திரும்பி இல்லைம்பாங்க. அறிவியல் இப்படி மாற்றிக்கிட்டே தான் போகும். அங்கே அந்த கிரகம் இருக்கா இல்லைன்னா இருக்கு, அவ்வளோதான். அந்த நகர்வுகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பலன்கள் சொல்லக்கூடியது தாங்க ஜோதிடம். எனவே ஜோதிடம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் என்பது உண்மை. நீங்கள் போகிற ஜோதிடரின் திறமையும் தெய்வ அருளையும் பொறுத்து அவர் சொல்லக்கூடிய பலன்கள் 90% சரியாக இருக்க வாய்ப்புள்ளது. அந்த 90% போதுமானது நாம் பல பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு. சரிங்களா? பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.